لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாகி அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பித்தேன். அதற்குரிய பதிவோடு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், قل تعالوا واتل ما حرم ربكم عليكم ألا تشركوا به شيئا وبالوالدين إحسانا. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறார் என்பதை நான் ஓதி காட்டுகிறேன், வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது என்று சொல்லி அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது மிக உயர்ந்த ஒரு பண்பாடாகும். பெற்றோர்களின் நோவினை செய்வது என்பது சிறு இணை வைத்தல் என்ற குற்றத்திற்கு அடுத்தபடியான ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. அவ்வளோ பெரிய குற்றம் அது, பெற்றோர்களை நோவினை செய்வது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற போது, வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்தோம், தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவன் உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் வசியத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மேலும் சொல்கிற போது, இம்மா யபலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உன்னிடத்தில் அந்த பெற்றோர்கள் முதிய வயதை அடைகிற போது, அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதிய வயதை அடைகிற போது, ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து சி என்ற வார்த்தை கொண்டு சொல்லாது, வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாது, வகுல் லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தையை அவரிடத்திலே நீ பேசு, வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மதி, கருணையில் நின்றும் பணிவு என்ற இறக்கை அவர்களுக்காக நீ தாழ்த்து என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே பெற்றோர்களிடத்தில் மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இகழப்பட்ட நிலையில் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் இறந்ததற்கு பிறகும் கூட அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒக்குர் ரப்பி ரஹ்மா கமா ரப்பயானி சகீரா, இப்படி துஆ செய், என்னுடைய இரட்சகனே, எங்களுடைய பெற்றோர்கள் அந்த இருவருக்கும் நீ கருணை காட்டுவாயாக. கமா ரப்பயானி சகீரா, நான் சின்ன குழந்தையாக இருக்கிற போது என் பெற்றோர்கள் என் மீது எவ்வளோ கருணை காட்டினார்களோ அதுபோல என் பெற்றோர்களின் மீது நீ கருணை காட்டுவாயாக என்று அவர்கள் இறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மொத்தத்தில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டுமே தவிர நோவினை செய்யக்கூடிய வகையில் ஒரு காலமும் இருக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதால் மிகுந்த பலன்கள் நமக்கு ஏற்படுகிறது. வலிமார்களில் ஒருவர் சொல்கிறார், நான் பனி இஸ்ரவேலர்களுடைய தீ என்ற ஒரு மைதானத்தில் நடந்து சென்ற போது வழி தெரியாமல் திக்குமுக்காடினேன். அப்பொழுது ஒருவர் வந்து எனக்கு வழியை காட்டினார். அப்படி என்னுடைய மனதிலே நான் நினைத்து கொண்டேன், திக்கு தெரியாத இந்த இடத்தில் இப்படி ஒரு மனிதன் வந்து வழிகாட்டுகிறாரே, அவர் யாராக இருக்க முடியும்? ஒருவேளை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்குமோ என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. எனவே அந்த வழிகாட்டியவரை பார்த்து நான் கேட்டேன், அல்லாஹ்வின் பெயரால் கேட்கிறேன், நீங்கள் யார் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், உன்னுடைய சகோதரர் ஹித்ர் தான் நான், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் தான் நான் என்று அவர் சொன்னார். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா கிடைத்திருக்கிறது. இந்த பாக்கியம் நமக்கு எப்படி கிடைத்தது என்று சிந்தித்த அவர் அவரிடத்திலேயே கேட்டார். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே அவர் கேட்டார், உங்களை சந்திக்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்றால் எதனால் கிடைத்தது
நான் அப்படி என்ன அமல் செய்துவிட்டேன் என்று கேட்டார். அப்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய்க்கு நன்றி உள்ளவராக உபகாரியாக நீ நடந்து கொண்டதனால் இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்தது என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வழியை பார்த்து சொன்னார் என்று வலிமார்களுடைய நிகழ்ச்சிகளில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய வகையில் நாம் நடந்து கொள்கிற போது இறைவனின் புறத்திலிருந்து எப்படியெல்லாம் நமக்கு உபகாரம் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். எனவே எந்த வகையிலும் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்பது மகா பெரிய குற்றம் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. இறைவனுக்கு இணை வைத்தல் என்பது எவ்வளோ பெரிய குற்றமோ அதற்கு அடுத்த குற்றம் என்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது தான். எனவே எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள்தான் நரகத்தின் வாயிலும் சொர்க்கத்தின் வாயிலும், சொர்க்கமும் நரகமும் அவர்கள்தான். அந்த காலத்தில் சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம், பெண் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்தார்கள். அதாவது சின்ன வயதில் கொலை செய்து விட்டார்கள். கொலை செய்து மேலுலகத்திற்கு அனுப்பி கொண்டிருந்த வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் என்பது தாயுடைய பாதத்தின் கீழே இருக்கிறது என்று சொன்னார்கள். சின்ன சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகளை கொலை செய்து மேலுலகத்திற்கு அனுப்பி வைத்து கொண்டிருந்த போது சொர்க்கம் என்பது தாயுடைய பாதத்தின் கீழே இருக்கிறது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு உயர்வான ஒரு தன்மை பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் இருக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லல் பாலிப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالصالحين. وصل على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين.